அன்பான மக்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம ரொம்ப எளிமையாக கடந்து சொல்கிற ஒரு சில இடங்கள் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தையும் அதோட நிறைய சிறப்புகளையும் கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட இடங்களையெல்லாம் மக்களுடைய பார்வைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உன்னத நோக்கத்தில் தான் நம்ம சம்திங் தமிழினுடைய வரலாற்றை தேடிய பயணம் களத்தில் இறங்கியிருக்கு. அப்படி நம்ம தேடின முதல் வரலாறு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் காரிசாத்தான் கிராமத்தில் அமைந்துள்ள காரிசாத்தான் மலை. இதனுடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். பாண்டிய மாமன்னர்கள் மதுரையை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்ட நேரத்தில் நாயக்கர்கள் படையெடுத்து வர்றாங்க. அந்த சமயத்தில் நம்முடைய பாண்டிய மாமன்னர்கள் தென்காசி மற்றும் திருநெல்வேலியை நோக்கி தங்களுடைய ஆட்சி அமைப்பை மாற்றுறாங்க. அப்படி திருநெல்வேலி மற்றும் தென்காசியை தலைமையிடமாக கொண்டு பாண்டியர்கள் ஆட்சி செய்த ஒரு பகுதி தான் நம்ம காரிசாத்தான் மலைப்பகுதி. இந்த காரிசாத்தான் மலையானது கிழக்கு தொடர்ச்சி மலை என வரலாற்று ஆய்வாளர்களால் அறியப்படுகிறது. என்ன அப்படின்னா, இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, நெல்லை சாயமலைகள் தொடங்கி நெல்லை சாயமலை, குருவிகுளமலை, காரிசாத்தான் மலை, கழுகு மலை, அதோடு சேர்வராயன் மலை என இந்த கிழக்கு தொடர்ச்சியினுடைய நீட்சி செல்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் ரொம்ப தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை மட்டும் ஏன் தொடர்ச்சியாக இல்லை அப்படின்னு கேட்டோம்னா, இதற்கும் நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, நிறைய ஆறுகள் இதன் குறுக்க செல்லுது. அதனால் பல காலங்களுக்கு முன்னர் இந்த ஆற்றில் ஏற்பட்ட அரிப்பு, இந்த ஆறுகள் மலையை அரித்து இப்படி தொடர்ச்சிகள் விடுபட்டு போயிருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி இந்த கிழக்கு தொடர்ச்சியில் அமைந்துள்ள காரிசாத்தான் மலையானது காரிசாத்தான்ற ஊருக்கும் அதோடு சேர்ந்து பஞ்சஸ்தலங்களில் ஒன்றான கரிவலமந்தநல்லூர் பால்வண்ணாத சாமி கோயில் ஆலயத்திற்கும் வரலாற்று அஸ்திவாரமாக விளங்குது. இந்த மலைகளை வசித்து வந்த காரி அப்படின்ற யானையும் அதனுடைய பாகனான சாத்தானும் இந்த ஊருக்கு காரிசாத்தான் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணமாகறாங்க. 18ஆம் நூற்றாண்டுகளில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட சூரியலிங்க சுவாமி கோவில் இந்த மலையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த மலையோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த சூரிய ஒளியானது சிவபெருமானின் தலையின் மீது நேரடியாக விழுமாறு இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சூரியலிங்க சுவாமி கோவில் இப்போ என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. அதனோட மட்டுமல்லாமல் இந்த சிவபெருமான் ஆலயமானது அருகிலே ஒரு ஆழிக்கிணறும் அமையப்பட்டுள்ளது. இந்த ஆழிக்கிணற்றில் உள்ள நீரை சூரியலிங்க சுவாமிக்கு இந்த காரி யானையானது அபிஷேகம் செய்துவிட்டு நேரடியாக கரிவலமந்தநல்லூர் சென்று அங்குள்ள பால்வண்ணநாத சாமி கோவிலில் வலம் வணங்குமா. காரி வலம் வந்ததனால் அந்த ஊருக்கு கரிவலமந்தநல்லூர் என்று ஒரு பெயரும் பிற்காலத்தில் மருவி தோன்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பின்பு சாப விமோசனம் பெறும் பொருட்டு இந்த காரி யானை அந்த ஆழிக்கிணற்றில் விழுந்து இறந்ததாகவும் அதற்கூடவே சேர்ந்து அந்த பாகனும் விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னும் முன்பு காலங்களில் வாழ்ந்த முன்னோர்கள் தெரிவிக்கிறாங்க. இதற்கான ஆதாரபூர்வமான சான்றுகள் நமக்கு எதுவும் கிடைக்கலங்க. அடுத்ததான் இந்த மலையில் அமைந்துள்ள பல தெய்வீக வரலாறை சுமந்து நிற்கக்கூடிய மயிலாடும் பாறை. மயிலாடும் பாறையில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவடி சிந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தெய்வீக காவியம் உருவான இடம் இந்த மயிலாடும் பாறை. அண்ணாமலை ரெட்டியார் இந்த மயிலாடும் பாறையின் மீது அமர்ந்துதான் முருகப்பெருமான வணங்கும் பொழுது அவர் நேரடியாக காட்சி தந்ததாகவும், அந்த முருகப்பெருமானுடைய ஆசியோடு அவர் அந்த இடத்திலேயே அமர்ந்து காவடி சிந்தை என்னும் ஒரு மிகப்பெரிய காவியத்தினை இயற்றியிருக்கிறார் அப்படின்னும் வரலாறு நமக்கு சொல்லுதுங்க. அப்படி இந்த ரெட்டியார் அமர்ந்து ஒரு காவடி சிந்தை என்னும் காவியத்தை இயற்றிய இடமும் இந்த மலையில் அமர்ந்திருக்குங்கிறது மற்றொரு சிறப்பு. அண்ணாமலை கவிராயருடைய சிலை இது அருகில் உள்ள சென்னிகுளம் அப்படின்ற ஊர்லையும் தமிழக அரசாங்கம் அமைச்சிருக்கிறாங்க. அதோட மட்டுமல்லாமல் பல வரலாறுகளை சுமந்து நிற்கக்கூடிய இந்த காரிசாத்தான் மலையானது தமிழக அரசாங்கம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் வச்சிருந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்படி அவர்கள் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது தென்காசி மாவட்டத்தினுடைய முன்னாள் கலெக்டர், அதாவது சப் கலெக்டர் கேமிட் இந்த தொல்லியல் துறை ஆராய்ச்சிக்கு தலைமை பொறுப்பை எடுத்து நடத்தியிருக்காரு. அப்படி இந்த ஆராய்ச்சியில் என்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆபரணங்களும் பழுப்பு கற்களும் தாலி ஓடுகளும் இங்கேருந்து எடுத்திருக்காங்க.
அப்படி அந்த தாலி ஓடுகள், அந்த ஆபரணங்கள், பழுப்பு கற்களை வைத்தெல்லாம் வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கு வாழ்ந்திருந்த மக்கள் பகை தாக்குதலுக்கு உட்பட்டு அவரவர்கள் வீட்டிலேயே வச்சு கொல்லப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இவ்வளோ பெரிய இரத்த சரித்திரத்தையும் இந்த மலை வந்து பார்த்துருக்கா அப்படிங்கிறதான் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அதோட மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காரி சாத்தான், குவளைக்கண்ணி, சிவகிரி, ராயகிரி, குருவிகுளம் இது போன்ற பகுதிகளெலாம் வந்து மக்கள் வந்து தங்களுடைய குடியிருப்பை அமைச்சு வாழ்ந்திருக்கிறாங்க. அதாவது பழங்கால மக்கள் அப்படின்னும், இந்த மலைப்பகுதியானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடமாடக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த இடமா அந்த மலை இருந்திருக்கு அப்படின்னும் வரலாற்று ஆய்வாளர்கள் மிக தெளிவாக சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம திருநெல்வேலியில் கிடைக்கப்பட்ட ஆய்வு குறிப்பின் மூலமாக இதை நம்ம ரொம்ப உறுதி செஞ்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மலையில் இருக்கிற அமானுஷ்யமான தகவல் என்ன அப்படின்னா, மலையில் வந்து ஒரு குகை இருக்குது. இந்த குகை வந்து இதன் வழியாக கழுகுமலையில் உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதிக்கும் ஒரு பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குகை இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அந்த குகை இருக்குது. ஆனால் இதனுடைய பாதைகள் வந்து தற்போது அடைக்கப்பட்டு உள்ளது. அந்த பாதைகள் அதை வந்து நம்ம சுத்தம் செஞ்சு தேடணும் அப்படின்னா அந்த குகைக்கு செல்லக்கூடிய சுரங்கப்பாதையும் கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு முன்னாலே வாழ்ந்த முன்னோர்கள் சொல்கிறாங்க. இது எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது இந்த பாதை அப்படின்னு பார்த்தா, நம்ம காரிசாத்தான் மலையில் தொடங்கி வெட்டுவான் கோயில் இருக்கக்கூடிய ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த வெட்டுவான் கோயிலோட குகைக்கும் இங்கேயும் ஒரு இது இருக்குது. இதன் மூலமாக கழுகுமலையில் உள்ள முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு நேரடியாக சென்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்த பாண்டிய மன்னர்கள் இங்கே உள்ள சூரியலிங்க சாமி கோயில்லையும் அதுக்கு மேற்புறத்தில் இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமி அப்படின்னு அவதாரம் கொண்ட ஒரு விதத்தில் முருகப்பெருமான் தான். அவருடைய அவதாரமாகிய அந்த முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு குதிரை மூலமாக கழுகுமலைக்கு இந்த சுரங்க வழியாக தான் பயணம் செய்தாங்க அப்படின்னு ஒரு வரலாறு உண்டுங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய அந்த ஜோதி தீபத்தை போல தான் இங்கேயும் ஒரு தீபம் ஏற்றுறாங்க. மலையின் மீது இருக்கக்கூடிய இந்த மலையப்ப சுவாமி என்ற அருள் வழங்கி கொண்டிருக்கும் முருகப்பெருமான் வந்து இந்த அந்த சன்னதிக்கு முன்னாடி உள்ள அந்த தாலியில வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றுறாங்க. இதுவும் திருவண்ணாமலையை போலவே வெகு விமர்சையாக அனைத்து மக்களும், தேனி உள்ளிட்ட நிறைய ஊர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இருந்து இதை வந்து வழிபடுறாங்க. இப்படி இன்னும் மிக மிக பழமையான நிறைய விஷயங்களையும் இந்த மலை உள்ளடக்கியிருக்கு. இதை கண்டிப்பாக நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலியில் நிச்சயமாக பார்ப்போம். வரலாறுகள் வந்து என்றைக்குமே மறைக்கப்படுவது அப்படிங்கிறத விட மறக்கப்படுகிறது அப்படிங்கிறதா உண்மை. எனவே வரலாற்றை மறக்காமல், முன்னோர்கள் பின்பற்றின பழக்க வழக்கங்களை மாறாமல் பழைய வரலாறுகளை நினைவு செஞ்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அந்த காரிசாத்தான் மலையோட அடுத்த பாகம் வெளிவரும். என்றைக்கும் வரலாறுகளை உங்களிடம் விதைத்து கொண்டே இருக்கும் உங்கள் சம்திங் தமிழனுடைய வரலாற்றை தேடிய பயணம். நன்றி, வணக்கம்.